அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று அதீத சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீங்க. 8/6/2025 வைகாசி மாதத்தின் 25ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் வளர்பிறை பிரதோஷம். இன்று விசாகம் நட்சத்திரம் மதியம் 2:09 பிறகு ஆரம்பமாகுது. வைகாசியில் வரக்கூடிய விசாகம் மிகவும் அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலேயே பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் நாளை காலை அனுஷ்டிக்கப்பட்டாலும் இன்று மதியத்திலிருந்தே விசாகம் நட்சத்திரம் ஆரம்பிப்பதால இந்த நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் பிரதோஷமும் இருக்கு. சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையும் சிவபெருமானுக்குரிய வளர்பிறை பிரதோஷமும் முருகப்பெருமானுக்குரிய விசாகமும் இணைந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நாளில் பிரதோஷ நேரத்தில் அல்லது ராகு கால நேரத்தில் மொத்தத்தில் மாலை 4:30 7 மணிக்குள்ள 4:30 6 மணி வரைக்கும் ராகு கால நேரம், 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வரக்கூடிய நேரம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரமும் கூட. இப்படி ஒரு சிறப்பான நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் மனதார சிவனையும் முருகனையும் நினச்சி பூஜை அறையில் ஏற்றி வைங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் சொல்ல இருக்கிறேன். நான் பிரதோஷத்துக்கு சிவன் கோவிலுக்கு போவேங்க அப்படிங்கிறவங்க சிவாலயத்தில் ஏற்றி வைங்க. இன்னும் கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த சேனலில் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ண முடியல. உதாரணத்துக்கு இந்த வீடியோவை நான் காலையிலே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண நினச்சாலுமே இந்த ப்ராசஸிங்லேயே நிற்கிது. திருப்பி டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி நான் ஃப்ரெஷ்ஷாக பேசி உங்களுக்கு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் மகாபெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற யூடியூப் சேனல், மகாபெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ₹30 மட்டும். ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உதவி செய்ய விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாளைய தினம் வைகாசி விசாகம். விசாகத்தன்று நீங்கள் முருகப்பெருமானை மனதார் நினைத்து உணவளிக்க முன்வாருங்கள். பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள். இரக்கத்தோடு உதவி செய்யுங்கள். நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே நம்பர் தான் ஜிபே நம்பரும் 9344692042. மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ இந்த நாளில் உங்களுக்கு நேரம் சொல்லிட்டேன். பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வில்வ இலை இருந்ததுன்னா வில்வ இலையை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு அல்லது சாலிகிராமத்துக்கு அல்லது சிவபெருமானுடைய திருவுருவப் படத்துக்கு போட்டுருங்க. போட்டுட்டு பூஜை அறையில் ஒரு தட்டில் நவதானியங்கள் இருந்தால் நவதானியங்கள் எடுத்துக்கோங்க. நவதானியங்கள் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை நல்லா மஞ்சள் கலந்து அட்சதை அரிசியாக எடுத்துக்கோங்க. அந்த அரிசியில் நீங்கள் சிறிதளவு எள் தூவிக்கோங்க. எள் தூவிட்டு அது மேலே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் தூவிக்கோங்க. தூவி விட்டுட்டு அது மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து இழுப்பை எண்ணெய் இருந்தால் இழுப்பை எண்ணெய் முதல்ல ஊற்றிக்கோங்க. இழுப்பை எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இழுப்பை எண்ணெய் இல்லையா நெய்யும் தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் ஊற்றி வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை நோக்கி தீபத்தை ஏற்றி வச்சு சிவனை நினச்சி மனதார வழிபாடு செய்யுங்க. இந்த நேரத்தில் பிரதோஷ நேரத்திலே நீங்கள் தீபம் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா உளுந்தினால் செய்த உணவுகளை பிரசாதமாக வைங்க. ராகு கால நேரத்திலேயே நீங்கள் தீபம் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா பானகத்தை பிரசாதமாக வச்சுக்கோங்க. நீங்கள் தீபம் இல்லாமல் எரிந்து முடிந்த பிறகு அந்த தட்டில் வச்சுருக்கிறத கொண்டு போய் அப்படியே எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. இதை நீங்கள் செய்வதனால சிவனருளும் கிடைக்கும், முருகனின் அருளும் கிடைக்கும், முன்னோர்களின் அருளும் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.